பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். யாரெல்லாம் சிவாஜி கணேசனும் சாவித்திரி நடிச்ச பாசமலர் படத்தை பார்க்கலையோ அவங்களுக்காகவே பாசமலர் பார்ட் 2 வந்திருக்கு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக காண தவறாதீர்கள். இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார். இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள். திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம் சொல்லி வீர முழக்கத்தோட பேசக்கூடிய நம்ம தமிழிசை அக்கா அவங்களுடைய பேச்ச பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆக இன்று இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். இதை எல்லா இடங்களிலும் நாங்கள் செல்வோம். இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்களாம். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. அந்த பட்ஜெட்ல 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரிச்சலுகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கேஸ் விலை உயர்வால இங்க மக்கள் விறகடுப்புல சமைக்கிற அளவுக்கு பின்தங்கி போயிட்டாங்க. பைக் விலை ஏறி, பெட்ரோல் விலை ஏறி, பெட்ரோலே போட முடியாம இன்னைக்கு பல பேர் நடராஜா சர்வீஸுக்கு போயிட்டான். இவங்க ஆட்சியில 12,000 சம்பாதிக்கிறதே படாத பாடா இருக்குது. இதுல 12 லட்சம் சம்பாதிச்சாதான் வரிச்சலுகையாம். இதுல இந்த பட்ஜெட்டுக்கு பேரு சாமானிய மக்களுக்கான பட்ஜெட்டா. அந்த பட்ஜெட்ல கார்பரேட் கடன்கள் பல ஆயிரம் கோடி தள்ளுபடி போடப்பட்டிருக்கு. ஆனா அதே பட்ஜெட்ல விவசாயிகளோட கடனை பத்தி எதுவுமே இல்லை. இப்படிதான் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல்லையே கூடிய சீக்கிரம் விற்க போறாங்களாம். ஏற்கனவே இப்படிதான் கையில இருந்த ஏர் இந்தியா வித்துட்டு இன்னைக்கு பிரைவேட் கம்பெனிக்காரன் அவன் சொல்ற வேலை தான் ஃபிளைட்டோட டிக்கெட்னு சொல்லி இஷ்டத்துக்கு விலை ஏற்றி வச்சிருக்கிறான். இன்னைக்கு பிஎஸ்என்எல்லையும் வித்துட்டா நாளைக்கு சிம் கார்டோட ரீசார்ஜ் ஜியோ சொல்றது தான் விலை அப்படின்ற மாதிரி ஆயிரும். இப்படி எல்லா சலுகைகளையும் எல்லா பட்ஜெட்டுகளையும் அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் போட்டுட்டு இவங்க சொல்றது என்னன்னா இந்த பட்ஜெட்டோட பேர் சாமானிய மக்களின் பட்ஜெட்டா. மொத்தத்துல இந்த பட்ஜெட்டால பயன்படுறது யாருன்னு பார்த்தா பீகார் மட்டும்தான். பாஜகவோட ஆட்சியே நிதிஷோட தயவுல தான் ஓடுன்றதுனால மொத்த ஆஃபர்களையும் பீகாருக்கே அள்ளி கொடுத்துட்டு மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கிள்ளி குள்ளி கொடுத்துருக்காங்க. இந்தியாலேயே இந்த பட்ஜெட்டை அனுபவிச்சு பீகார்காரன் மட்டும்தான் செழிப்பா வாழ்றான். ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம தமிழிசை அக்கா எப்பவுமே பழமொழி சொல்லிட்டு அதுக்கு பல ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இப்ப அக்கா கிட்ட கேட்போம். அக்கா, ஏன் பழமொழி போல? தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி உண்டு, மோரை கூவி கூவி தான் விற்கணும், கல்லு உட்கார்ந்த இடத்துல வித்து போயிடும் அப்படின்னு. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றாக புரியும். ஆக இந்த நாங்கள் தமிழகம் முழுவதும் ஏன் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம் என்றால் இந்த மூரை கோவி கூவித்தான் விற்க வேண்டும். என்றால் நல்லதை பற்றி இவர்களுக்கு தெரியவே தெரியாது. என்னக்கா பழமொழி இது? அந்த கால அருக்காணி ஆயா அழுதுகிட்டே அம்மி அரைக்கிற மாதிரி அருக பழைய மொழியா இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பழமொழி சொல்றதுக்கு முன்னாடி 9 தடவை ஆக ஆகன்றீங்களே, அது ஏன்? ஆக இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றா. ஆக இந்த அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூவிக்கிட்டு இருக்க. அடுத்து பாருங்க, அக்கா ஒரு செம மேட்டர் ஒண்ணு சொல்லுவாங்க. அதுவும் நிர்மலா மாமியை பத்தி அப்படி நிமிர்ந்து சொல்லுவாங்க. மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெண் தமிழச்சி 8வது முறை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ததற்காகவாவது தமிழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பிரதமருக்கு மாலை போட வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, மாலை போட வேண்டும். யார் கொடுத்தீர்கள்? எப்பொழுது அந்த வாய்ப்பை தமிழச்சிகளுக்கு கொடுத்தீர்கள், தமிழர்களுக்கு கொடுத்தீர்கள்? ஆனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பேசுகிறீர்கள். அக்காவுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்துமா உறுத்தாதா அப்படின்னு தெரியல. தமிழிசை தமிழக பாஜகவுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த விஷத்தாமரை நம்ம தமிழ்நாட்டில் மலராதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லி கடுமையாக உழைச்சாங்க. 2 மாநில ஆளுநர் பொறுப்பில் இருந்தாங்க. அதெல்லாம் தூக்கி போட சொல்லி எலெக்ஷனில் நிற்க சொன்னாங்க. அதே நின்று இப்போ எந்த பொறுப்புலையுமே இல்லாமல்
அக்கா தனிமரமா ஏமாந்து தான் நிக்கிறாங்க. எல்லாரும் கிச்சாங்கிச்சான்னு வேலை வாங்குவாங்க சார். அதை செய், இது செய், அதை பண்ணு, இதை பண்ணுன்னு என்னடா இழிச்சவாய பாருங்க. ஆனா நிர்மலா மாமி அந்த கட்சிக்காக எந்த ஒரு உழைப்புமே செய்யாம, எந்த ஒரு மேடையோ மாநாடோ பிரச்சாரமோ பொதுக்கூட்டமோ பொது தேர்தலோ இப்படி எதையுமே சந்திக்காம நேரா நிதியமைச்சர் ஆயிடுவாங்க. உழைக்கக்கூடிய தமிழிசைக்கும் அந்த உழைப்போட பதவியை மட்டுமே அடையக்கூடிய நிர்மலா மாமிக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். இந்த விஷயம் நல்லாவே நம்ம தமிழிசைக்கு அக்காவுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த தாமரைக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருக்குது. அவளை சுத்தம் நான் கொஞ்சம் ஆச்சாரம் பாத்து படாது படாது படாது. ஓகேப்பா, நம்ம நிர்மலா மாமியை பத்தி பட்ஜெட்டை பத்தி எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா? அடுத்துதான் தமிழிசை அக்கா தன்னுடைய பாசமலர் கதைக்கு வருவாங்க. கலைஞர் ஒரு முறை பேசும்பொழுது நான் கேட்டேன், 1967 அண்ணன் இருக்கிறார், தம்பி நான் இருக்கிறேன், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். இன்று சொல்கிறேன், இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார், இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள். இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழிசை அக்கா அண்ணாமலையை பத்தி புகழ்ந்து பேசியிருந்தாங்க. கட்சியில வந்து ரவுடியை சேர்க்கிறாரு, வார் ரூம் கும்பலை வச்சு வன்மத்தை வாந்தி எடுக்கிறாரு, ஆடியோ வீடியோ வச்சு அரசியல் பண்றாருன்னு சொல்லி அவரை கழுவி ஊத்துறாங்க. இப்போ என்னடா திடீர்னு பார்த்தா அக்கா தம்பி பாசத்துல நம்மளை கண்கலங்க வைக்கிறாங்க. இப்ப அடுத்துதான் ஒரு சரியான மேட்ரு ஒண்ணு. தம்பி அண்ணாமலைக்கு அக்கா ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. அது செம காமெடியா இருக்கும் இல்லையா என்று பாருங்கள். நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த உயிருக்கு நிகரானது. இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றுவதற்கு உங்கள் அக்காவாக எப்பொழுதும் துணை நிற்பேன் என்று இங்கே நான் சொல்கிறேன். ஏனென்றால் காவி கொடி தமிழகத்தில் பறக்க வேண்டும். பாஜகவை அரியணை ஏற்றுவாங்களாம். காவி கொடி தமிழகத்தில் பறந்தே தீருமா? இதுக்கு இந்த அக்காவும் தம்பியும் பாடுபடுவாங்களாம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அக்கா தம்பி மட்டும் இல்லை, ராஜாஜி எமர்ஜென்சின்னு என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் யாராலையுமே உங்களுடைய டெல்லி ஆதிக்கத்தை இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட அவங்களால செலுத்தவே முடியல. இந்த அக்கா தம்பி மட்டும் இல்லை, இந்த அக்கா தம்பி உங்களுடைய சங்கி சொந்தங்கள் கூடவே சீமான் மாதிரியான உங்களுடைய டீம் பார்ட்னர்கள் நீங்கள் எத்தனை பேர் கிளம்பி வந்தாலும் உங்கள் காவி கொடி எங்கள் ஊரில் பறக்கவே பறக்காது. அதுலேயே உங்கள் தாமரை மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும். ஓகே, நெக்ஸ்ட் சென்னையில் நம்ம டிராஃபிக் போலீஸு யாரை பிடிக்கணுமோ அவங்களெல்லாம் பிடிக்காம அவசரமாக வேலைக்கு போகிற அப்பாவி மக்களை மட்டும் வளைச்சி பிடிக்கிறாங்க. லைசென்ஸ் எங்க இருக்கு சார். ஆர்ச்சி புக் இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் எங்க? சார் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு சார். ஐயோ வேற என்ன கேக்குறேன்னு தெரியல. டயர்ல காத்திருக்கா? அதுலேயும் இப்போலாம் ஹெல்மெட் போடாமல் ஓட்டினா அவங்க வண்டியை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால 2 பேரும் போனால் கூட பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும் சேர்த்து ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. ஆனால் அப்படி 2 ஹெல்மெட்டோட வந்தால் கூட போலீஸ்காரங்க நிறுத்து, இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களையும் பிடிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் பேப்பர் எடு. என்னையா இன்சூரன்ஸ் டேட் முடிஞ்சு 6 மாசம் ஆகுது சார். நான் இப்போ அதுக்காக போயிட்டு இருக்கும்போது தான் சார் உங்க. ஓ, இப்போ இன்சூரன்ஸ் கட்டதா போயிட்டு இருக்கியா? ஆமா சார், ஆமா சார். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவங்க போறவங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. 1500 ரூபா ஃபைன், வேற சொல்லு. ஓகே, டிராஃபிக் போலீஸ் வந்து லைசன்ஸுக்காக, ஹெல்மெட்டுக்காக, இன்சூரன்ஸுக்காக வண்டிகள்லாம் மடக்குறாங்க. ஓகே, அது அவங்களோட டியூட்டி. ஆனால் அவசரமாக வேலைக்கு போகும்போது, அதுவும் ப்ராப்பராக 2 ஹெல்மெட் போயிட்டு போகும்போது கூட அவங்கள பிடிக்கிற அந்த போலீஸு இந்த 7 குடும்பமாக ஓட்டுறானுங்களே புள்ளிங்க, அவங்கள கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஆனா இந்த நாய்ங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடு இருக்குதா, அப்பா அம்மா கடன் இருக்குதா, இப்படி எதுவுமே பார்க்காது. அந்த அப்பா அம்மா கிட்டே போயிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு பைக் வேணும், இல்லைன்னா கை தத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பைக்கை வாங்கி ஏடா கூடமாக ஓட்டி, சும்மா போகிறவங்க மேலேயே வண்டி ஓட்டி ஏடா கூடமாக ஓட்டி கடைசியில் எங்கேயா போய் முட்டிட்டு செத்துடுறானுங்க. இதுங்களுக்கு வந்து எவ்வளோ சொன்னாலும் மண்டையில், நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் இதுங்க மண்டையில் ஏறவே ஏறாது. கடைசியில் இந்த மாதிரி எங்கேயாவது மோதி கையே காலை இழந்தாதான் இதுங்களுக்கு புத்தி வரும். எப்படி பாக்குற? ஒரு பெரிய ரேஸ்ல கழிச்சம்பா, ஆனா வாழ்க்கையே போயிடுச்சுப்பா.
அதுலேயும் கேர்ள்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் காலேஜ் பக்கம் போயிட்டா போதும், உள்ளுக்குள் குரங்கா மாறிடுவானுங்க, இல்லாத குரங்கு சட்டையெல்லாம் செய்வானுங்க. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள். இவனுங்க இப்படி ஏடா கூடமா வண்டி ஓட்டி கீழே வந்து அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், யாருக்குமே இறக்கமோ கருணையோ வரவே வராது. சனியனுங்க சாப்பிட்டு சொல்லி சாபம் தான் விடுவாங்க. அப்படி இவனுங்க சும்மா கீழே விழுந்து செத்தா கூட அப்பாடா பூமிக்கு ஒரு பாரம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். ஆனால் அப்பாவே ரோட்டில் நடந்து போகிறவங்க மேலேயும் பைக் ஓட்டிட்டு போகிறவங்க மேலேயும் வண்டி ஓட்டி அவங்களையும் சேர்த்தே கொண்டுறானுங்க. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா, எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? ஆனால் இதில் கொடுமை என்ன தெரியுமா, இவனுங்க இப்படி பைக் ஓட்டி ஓட்டி ரீல்ஸ் போடுறதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இருக்க சின்ன சின்ன 2K கிட்ஸ் பசங்க கிட்ட போயிட்டு, எப்பா நீ பெருசாக என்னப்பா வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டால், நான் ஐஏஎஸ்ஸாக வருவேன் ஐபிஎஸ்ஸாக வருவேன்னு சொல்லி எந்த பசங்களுமே இன்னைக்கு சொல்கிறது இல்லை. நானும் பெருசாகி வீலிங் தூக்க போகிறேன், டிடிஎஃப் பண்ண மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் ஒரே டைலாக் தான் சொல்லுது. அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கிறானுங்க. இப்படி சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு கோவம். எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில குடுக்க போல. அதனால டிராஃபிக் போலீஸ் அதிகாரிகளே, அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்க, ஏன் ஸ்விக்கி ஜொமேட்டோ டீ விற்கிறவரை கூட மடக்கி மடக்கி பிடிக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி ரேஸ் ஓட்டக்கூடிய ராஸ்கல்ஸ்களை மடக்கி மடக்கி அவங்களை எப்படியாவது பிடிச்சி அவங்க வண்டியை சீஸ் பண்ணுங்க, பல உயிர்கள் காப்பாற்றப்படும். ஓகே, இன்னைக்கு மசாலா வடை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா. பேட்டை பராக்.